நமது நவரத்ன கிரீடப்பருதியே எனது திருக்கோயில் வாயற்படியின் கண் சர்வ ஜாக்கிரதையோடு காவல் புரிகிறாயா பக்தா? பயமக்தா கேட்கலையா? நம்மை நாடி வரும் பக்த பாகவத கோடிகளுக்கு ஏதாகிலும் எடுக்கணும் உண்டோ? கொஞ்சம் சேர்ந்து தனிமாக கூட கொஞ்சம் திட்டமா உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? இடுக்கல நீயா? நான் இடுக்கலையாடா கேட்டேன். இடுக்கல் என்றால் பக்தர்களுக்கு கஷ்டம் என்று இருக்கிறதா மாதவான்னு கேட்டேன். கொஞ்சம் கஷ்டம் சாமி. என்னப்பா கஷ்டம்? அவசரத்துக்கு ஒதுக்கிறதுக்கு இடம் இல்லை. பாத்ரூம் ஒரு 4 ரூம் கட்டினா கரெக்டா இருந்திருக்கும். இப்ப நீ தானே குறையும் கேட்டா. இப்ப நான் போனா 4 கேள்வி பண்ண போகுது. நான் எப்படி வர முடியும்? அதுதான் பக்கம் போத்தல நானு குறைய சொல்றேன். அது நிவர்த்தி செய்துக்கோ. அடுத்த வருஷம் பார்த்து ஆடும்போது கொஞ்சம் நிவர்த்தி செய்திக்க. இன்னொரு குறை சாமி. என்னப்பா குறை? 4 2 நாளைக்கு கேள்வி மூத்து சொல்ல சாமி. சாம்பார் செட் ஆகாது. எதுன்னு தீர்ணம் ஆக மாட்டேங்குது. துட்டு இல்லையா? முடிந்து விட்டதா? உன்னுக்கு சொல்லணும். எவ்வளவு இதே வேணா விடு. நாங்கள் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே என் தாய் மாமனார் விளங்கக்கூடிய கம்சன் ஏற்படுத்த சிறையிலே கண்ணனாக தேவகிக்கு வசித்தவருக்கு 8வது பிள்ளையாக அவதாரம் செய்தி சிறையிலே இருந்தால் என் தாய் மாமன் எப்படியும் என்னை கொண்டு விடுவான் என்று ஆயர்பாடியிலே யசோதையின் மடியிலே பூமி பார்த்து தீர்ப்பதற்காக கோபராயத்திலே கண்ணனாக தவழ்ந்தார்கள். ஆனால் பாண்டவர்களுக்கு மட்டும் சகாயனாகவும் கௌரவர்களுக்கு சத்ருவாகவுமே திறந்து கொண்டு வந்து எத்தனை வருஷம் சாம்பார் இல்லை. நான் பண்ணு சாட மாட்டேன். நைட்ல எது தூணும்? நான் சாட மாட்டேன். நம்ம தூணும் நான் தூண மாட்டேன். அந்த பழக்கம் என்பது இல்லை. நல்லது. ஒரு 2 பாக்கெட் பிஸ்கட் 4 பண்ணு சரி. அதோட பட்னி தான் நான் நலமோடு வாழ்ந்திய மற்ற அத்தை பிள்ளைகளை வரவழைத்து ஆடினான் தூது ஓடினான் காடி. ஆமா, மனச்சற்றப்பார்கள் உபலாகப்படுத்த தங்கி அண்ணாத்தார்கள் ஓடி சென்று அத்தை பிள்ளைகள் அழைக்கிறார்கள் என்று நானும் என்ன குறை என்று கேட்டேன். என்ன கேட்டீங்க? அண்ணா 13 தொலைத்து விட்டோம். ஆமா, துரியன் சொன்ன வண்ணம் நீ அஸ்தினாபுரம் சென்று வேற்பாதி நாடு பெற்றுவா என்றார்கள். வாருங்கள் என்று உழைத்தார்கள். அதை தரமறுத்தால் என்ன கேட்கலாம் என்று. ஆமா, ஜகமதிலே 28 நாடில்லா பாண்டவர்களுக்கு 5 பட்டினம் ஜகத்தான பட்டினம் கேள் என்றார்கள். ஆமா, அதையும் கொடுக்க மறுத்தார். 5 சிற்றூர் சின்ன சின்ன ஊர் அதையும் கொடுக்க மறுத்தான். 5 ஊரில்லா பாண்டவர்களுக்கு 5 வீடு கேட்டு அதையும் கொடுக்க மறுத்தான். 5 வீடில்லா பாண்டவர்களுக்கு 5 அடி மண்ணாகிற கொடுமண்ணா என்று கேட்டீங்க. அதையும் கொடுக்க மறுத்தான். இல்லை என்றால் சண்டைக்கு வழக்கை போடு. ஆமா, ஈப்பாத அமர இடம் கொடுக்க மாட்டேன் என்று தீர்க்கமாக முடிவு சொல்லிவிட்டான். சொல்லிட்டான் அவரு. அவனை போல குணப்படுத்தி யாருமே இல்லைப்பா. புரியுறதா? எனக்கே 3 மாசம் சம்பளம் தரணுங்க அவரு. யாரு? துரியோதன மகாராஜ் அங்க தங்கி வந்துப்பா. சம்பளம் கொடுக்க அதான் திருப்பதி வந்துடுவான் அவங்க கோயிலுக்கு. உன்னை போல் காவல் அங்கே இல்லை, அவனை போய் சம்பளத்தை கொடுப்பான். அதான் நல்ல. இது பாண்டவர்களுக்கு தெரியாது. பாண்டவர் என்று ஜானித்திருக்கிறார்கள். சண்டைக்கு கை தட்டி வச்சுட்டு அவரிடத்து சொல்ல வேண்டும். புறப்படி பாண்டவரத்தில் சென்று வழிபடி கடவுள் ஆண்டு வந்திருக்கிறார் என்று திருக்கட்சி. ஐயா ஜானத்து பிரகாரம் பவன் மோரோடு வந்து விட்டார். அனைவருமாக சென்றவரை அழைத்தோடி வருவோம்.
வந்திருக்கின்றாரோ அவர் எதிர் சென்று பணிவோம் புறப்படுங்க. சரணம். பொழுதே வந்து எங்களை காக்கும் உத்தமரே போற்றியே போற்றியே. பாதம் போற்றி சீக்கிரம் பாதம் போற்றி. மாணவா, பஞ்சமூர்த்திகள் பாதார விந்தங்களை ஆதாரமாக வணங்கி நிற்கின்றோம் சார். அதிக சம்பத்துடனே ராஜாக்களும் ஐவருக்கும் தேவி திரௌபதியும் 6 பேரும் ஆண்டவன் கண்ணனுடால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சொல்லும் பற்றி பல்லாண்டு கால வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் இருக்க உங்கள் அருள் இருக்க எங்களுக்கு என்னமாமா குறை இருக்கிறது? ஆமா, இன்று கண்ணாமணி வண்ணா கோவிந்தா வாசுதேவா என்னை அழைத்த விவரம் என்னவோ மாழவா சொல்லுங்கள் மைத்துனா. நீங்கள் நேற்று போன தேதி
நீங்கள் சென்ற விஷயம் என்ன ஆயிற்று மாமா? நாடு தந்தானே என் அருமை தம்பி. அஸ்தினாபுரம் நான் சென்றேனே, சென்ற இடத்திலே என்ன நடந்தது என்று கேட்கிறேன். உன்னை எங்களுக்கு அடுத்த ராஜ்யம் பெருமுருட்டாக அஸ்தினாபுரம் அனுப்பினோம் என் அருமை தம்பி தந்து விட்டாரா சுவாமி? நான் நாடும் நீ சொன்ன பிரகாரம் போய் கேட்டியேனே. நேற்று போன செய்தியை கூறும் முரகரியே கேட்டதுக்கு என்ன ஆற்றல் அடைந்திடவே ஆதிமாலையை சொல்லும் ஐவருடைய பங்கில் அன்பாகவே நில்லும் சுவாமி. நான் அஸ்தினாபுரம் சென்று பலனில்லாமல் போய்விட்டேன். என் அருமை தம்பி நாடு தரவில்லையா? சண்டைக்கு என்ன சொன்ன? நாடே இல்லை என்றார். அமரன் இட ஒதுக்க மாட்டேன்னா போய் சொல்ல அவர்கள் என்னதான் கூறுகிறார்கள்? கடைசியா நாடு கொடுக்காத என்ன தெரிவித்தான்? காட்டிலேயும் ஓராண்டு விராட நாட்டிலேயும் முண்டைகளாச்சிருந்த பாண்டவர்களை திறமை இருந்தால் போர்க்களத்தில் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களே இந்த நாட்டை ஆள சொல்றான். சண்டை போட்டு சண்டை என்று துவங்கினால் என்றுமை தம்பி துரியல் மாண்டு விடுவாரே. இது நான் என்னையா பண்றது? என்னருமை தம்பிமார்களுக்கு நன்மதிகளை புகட்டி என்னுடனே கானகம் அனுப்புங்கள் மாமா. தம்பியே நாடாளுமன்ற நான் என்னையா தூது போகணும்? நான் ஏன் போன தூது? என் அருமை தம்பிமார்கள் விருப்பத்திற்காக அனுப்பினேன் மாமா. அதனால் நாங்கள் சண்டையிட்டால் எங்கள் ஜனந்தியம் என் அருமை தம்பியே நாடாளட்டும், பொருள்களை சேர்க்கட்டும், புவியாளட்டும், நாங்கள் முன்போலவே கானகம் சென்றடைகிறோம் சுவாமி. என்ன செய்ய சொல்ற? அதனால் இந்த சண்டையை நிறுத்துங்கள்.
சண்டையை நிறுத்தி எடுத்தால் நிறுத்துவதற்கு நான் என்ன உங்கள்கிட்ட ஆளுநர்னே முடிவு பண்ணிட்டீங்களா? பீமசேனா, அர்ஜுனா, தமிழனுக்கு சண்டை வேண்டாமா? ஆகையினால் நீங்கள் எல்லோரும் சபையின் வார்த்தையை கேட்டு மறுபடியும் கானகமே சென்று வாருங்கள். போய் வாங்க. தந்தைக்கு தந்தையாகும் தமிழனுக்கு தமிழாகும் உங்களுக்கு நல்வழி காட்டியவர் தர்மராஜா. அவர் பேச்சு அல்லவா நீங்களுக்கு அண்ணன் பேச்சு தான் கேட்கணும். வார்த்தை கேட்டு அன்று பெண்ணையே சபையில் மாணவ செய்தார்களே எவ்வளவோ கொடுமை. ஆமா நானாயா சொல்றேன். என் தம்பிமார்களுக்கு அறிவுரை அவர் போக மாட்டேன்னு சொல்றாரு. நீ என்ன தெரிவிக்கிறாய்? பாபா சொல்ல வர அந்த கர்ணனை கொல்வேன். ஆமா வெல்வேன் என்று சத்தியம் செய்திருக்கிறீர்களே. எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய சத்தியம் என்ன ஆவது? உன் தமையன் கானகத்துக்கு அழைக்கிறாரு. அது என்ன ஆவது? நாங்க கானகலாம் சண்டை வேண்டாம், கானகமே நடப்பதை உரைக்கிறாய் நீ. உன் தம்பிமார்கள் கானக வேண்டாம், சண்டையே வேண்டும் என்று உரைக்கிறார் தம்பிமார்கள். உன்னோடைய அண்ணன் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அவங்க ஒரு பக்கம் நாளைக்கு தலைக்கு கல்ச்சர் ஆகுது உங்க குடும்பமே. ஆமா பாபத்தை முன்ஜன்மத்திய கோபத்தால் எனது தம்பியே அவன் கொடே என்றார் பாதிராத்தை கண்ணா தம்பிமார்கள் போரிட்டால் என்னருமை தம்பி துரியன் மாண்டு விடுவானே மாமா. ஆதலால் கரு குறைந்து சந்தையை நிறுத்த முயற்சி செய்யுங்கள் மாதவா. நாடு வேண்டாம் என்று உரைப்பது நீ, சண்டையே வேண்டும் என்று தம்பிமார்கள்
இதற்குள்ள படைகளை சேகரிக்கிற உன் தம்பி துரியோதனன் சொன்னனே, அதுக்கு ஜாதகத்தை குறிச்சு கொடுத்த ஆள் யார் தெரியுமா? அதுவும் உங்க ஆள் தான். எங்களுக்கென்று எங்களோடு யுத்தத்தை புரிய நீங்கள் கரம் தட்டி வந்த பின்னால் ஆமா, அவன் படைகளை திரட்டி யுத்தத்திற்கு நாள் குறித்து விட்டானா? அஸ்தினாபுரத்தில் எனக்கு சில வேலைகள் இருந்தது, அதை முடித்து வர காலதாமதமானது. இதற்குள்ளாக படைகளை சேகரிக்கிற தேடியே நீங்கள் நாள் வரை இல்லாத சமயம் உன் தம்பி துரியோதனே உபராவை பற்றி வந்திருக்கான். நீங்க இருக்கிற இடத்தையே வந்துக்கிறான். அதுக்கு ஜாதகத்தை யாரிடத்துல பார்த்தான்? உன் தம்பி சகாதேவனத்துல கேட்டிருக்கான். சொல்லட்டுமாமா? சகாதேவன் என்ன சொன்னா தெரியுமா? பகையாளி என்று சொல்ல மந்தவன் பகையாளி என்று தெரிந்திருந்தும் ஜாதகத்தை சொல்லிட்டாயா? யாரு? உன் தம்பி தான். மாமா தம்பி சகாதேவன் போயும் எதிராளிக்கு நான் கொடுத்து இதுதான் போட்டியா? களபலியிட வேண்டும் என்று ஜாதகத்தை கணித்தார். ஒரு நல்ல நரமனிதரை பலியிட வேண்டும் என்று உரைத்திருக்கிறார். அந்த நரமனிதர் யாரை காட்டினான்? யார் மாமா? அர்ஜுனனுக்கும் நாகக்கனுக்கும் பிறந்த அரவானை காட்டினான். என்னுடைய மகனா? நாகலோகத்தில் அழைக்கிற அரவான வருது என்று ஒப்புக்கொண்டார். பாபா வேண்டாம் பாபா, அவரியான சிறிய குயதையாச்சு. எனக்கு நகை கல்லிக்கு பிறந்து என்னுடைய செல்வன் கனமலைக்கு செல்ல வேண்டுமா? வேண்டாம் பாபா, வேண்டாம். இதையான சோதனை, இதையான விதியோ, இதையான சதியோ பாபா. எங்களுக்கு இப்படி எல்லாம் நேரம் வேண்டுமா பாபா? பாபா இதை தடுத்து நிறுத்த கூடாதா நீங்கள்? நாளை கொடுத்தவன் தம்பி சகாதேவன் அங்கே நல்ல நரன் என்று உரைக்கும் ஒரே தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையோடு அண்ணவனை அழைத்திருக்கிறார். நான் தான் இதுல வம்பா வந்து மாட்டேன். நாடு வேணான்னு சொல்ற ஆளு நீ. என்னடா உள்ள கூசு சண்டை ஓடுன்னு சொல்ற ஆளு உன் தம்பிங்க. ஜாதகத்தை குறித்து சொல்றவன் உன் தம்பி. களபலிக்கு வருகிறேன் பெரிய தந்தை என்று வாக்கு கொடுத்தவன் உன் மகன். இது என் தலையில யார் யார் தண்ணி காய்ச்சி ஊத்தனா? மாமா கெடுக்கட்டா போங்க, நான் போய் வரேன். ஆமா எதுகரையின் மேல் இருந்துட்டால்வா அது காலடிப்பட்டதனாய் போமோ? ஊமையவர் கனவு கண்டால் உள்ளத்தில் விழுந்துரைக்க போமோ? பாண்டவர்கள் பட்டப்பாடு எல்லாம் இங்கே வாயாய் போன கதையாய் போச்சு மாமா. ஏனையா அப்படி ஒரு மாழவா, நாங்கள் வனத்திலே பட்ட பாடுகள் போதாதா கண்ணா? உன் தம்பி செய்த கொடுமை மைத்துனா. எப்பொழுது என் அருமை மகனையானவனுக்கு கடவுளுக்கு செல்கிறார் என்று சொல்கிறாயே மாமா. விதியை வல்ல எவராலும் முடியாது. ஆமையது கரையின் மேல் இருந்துட்டால் ஆமையின் காலடிப்பட்டால் அதன் ஆவி பிரியாது மாமா. எப்படியாவது உயிர் போகும். ஊமையவர் கனவு கண்டால் எத்தனை பேர் எடுத்து சொன்னாலும் அவர் நாம் எடுந்து அதை சொல்ல முடியுமா கண்ணா? இந்த வனத்திலே பட்டப்பாடெல்லாம் இங்கே பாயாற்றில் போன கதையாக போய்விட்டது கண்ணா. மாழவா, என் அருமை மைந்தன் வேண்டாம் கடவுளுக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டானே. துரியன் சென்ற பிறகு தாயிடத்திலே விடையை பெற்று அஸ்தினாபுரம் போகலாம் என்று விடையை கேட்க சென்ற அரவானுக்கு தாய் மயக்க முற்றிலே விழுந்து விட்டால் நாகலோகத்திலே. ஆமா, தாயை எப்ப நாம் தனிமையாக பிரித்து செல்வது என்று அழுது கொண்டிருக்கிறான் நாகலோகம். அதனால் நாம் தான் சென்று காப்பாற்ற வேண்டும். பீமா, மாமா, அர்ஜுனா,
மாமா நீங்கள் சென்று ஆயுதங்களை நகுல சகாதேவரோடு ஆயுதங்களை சுத்தம் செய்து காளிகாதேவி ஆலயத்தில் நிறுத்தி வையுங்கள். நாங்கள் அரவானை அழைச்சிட்டு வருகிறோம். நாகலோகம் சென்று நாங்கள் சென்று சுத்தம் செய்து வைக்கின்றோம். வேண்டாம். மகனுக்கு எந்த யாதொரு இன்னும் இல்லாத அழைத்து வருகிறோம். தம்பி அழ வேண்டாம். ஆகட்டும் அண்ணா. நாங்கள் சென்று வருகின்றோம். தான் காப்பாற்ற வேண்டும் கண்ணா. பகவானே வாரி தெரியே